الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதமான மாதங்களில் ஒன்றான ஹஜ்ஜு பெருநாள் தினம் பற்றி, அந்த மாதத்தினுடைய கிரிகைகளை பற்றி, அதில் செய்ய வேண்டிய நல்லறங்கள் பற்றி நாம் அறிந்திருப்பது அவசியமாக இருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாள் என்கின்ற போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தாரின் தியாகத்தை நினைவூட்டுகின்ற ஒரு நாளாகும். அல்லாஹுக்காக, ஒரே இறைவனாகிய அல்லாஹ் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொள்கை ரீதியாக இந்த சமுதாயத்திலே போராடிய அந்த வாழ்க்கை முறையைத்தான் ஹஜ்ஜு பெருநாள் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அல்லாஹுக்காக அனைத்தையும் அவர்கள் இழந்தார்கள், துறந்தார்கள். இந்த பூமியிலே அவர்கள் மிக பெரும் தியாகங்களை செய்த ஒரு உத்தமராக கணிக்கப்பட்டார்கள். ஹலீலுல்லா என்று, அல்லாஹ்வின் நண்பர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களுடைய தியாகங்கள் இந்த பூமியிலே நடந்திருக்கின்றன. அவர் மட்டுமல்லாமல் அவரும், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், இந்த 3 பேரும் சேர்ந்த ஒரு தியாகத்தின் செம்மல்களான ஒரு குடும்பங்களாக அவர்கள் வர்ணிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய தியாகங்களில் ஒன்றை எடுத்து காட்டுவதாகத்தான் ஹஜ்ஜுடைய கிரிகைகள் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ஜுடைய மாதம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை அப்படியே எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றதாக அல்லாஹ்வினால் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு அம்சமாகத்தான் இந்த உலுஹியா என்கின்ற அல்லது குர்பான் என்கின்ற வணக்கமும் எங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. பெருநாளுடைய தினத்திலிருந்து 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லுகின்ற பிறை 11, 12, 13 வரைக்கும் இந்த உலுஹியாவை கொடுப்பதற்கு எங்களுக்கு இஸ்லாம் மார்க்கமாக்கி இருக்கிறது. உலுஹியா என்கின்ற போது அல்லாஹுக்காக அல்லாஹ் அனுமதித்த 3 பிராணிகளில் ஒன்றை, அதாவது ஆடு, மாடு, ஒட்டகம், இதில் ஒன்றை அன்றைய நாள், பெருநாள் அன்றைய தினம் அறுத்து நாங்கள் ஏழைகளுக்காக, பசியோடு இருக்கின்ற மக்களுக்காக பங்கீடு செய்வதை தான் உலுஹியா என்று அல்லது குர்பான் என்று சொல்லப்படும். இதுதான் குர்பானுடைய நோக்கமாக இருக்கிறது. மக்களுக்கு உணவளிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் ஆக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய நோக்கம் அல்லாஹுக்காக வீணாக இரத்தங்களை ஓட்டுவதோ அல்லது மிருகங்களை பலி கொடுப்பதோ அல்லது மிருகத்தை வைத்து பூஜைகள் செய்வதோ என்ற அர்த்தம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படை தான் இஸ்லாம் உலுஹியாவை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது. அல்லாஹுடைய பெயரில் நாங்கள் எந்த பூஜையும் செய்வதில்லை. அல்லாஹுக்காகவே மாமிசங்களை பள்ளிகளை கொண்டு போய் நாங்கள் படைப்பதும் இல்லை. மனிதர்களுக்காக, பசியோடு ஏழைகள் இருக்கிறார்களே, அந்த மக்களுடைய பசிக்கு, வறுமைக்கு ஒரு வழியாகத்தான் இந்த திருநாளில் ஒரு உலுஹியா என்கின்ற இந்த குர்பானிய வணக்கமும் ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லா யனாலு அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுவா வலாக்கின் யனாலுஹு தக்வா. நீங்கள் அறுக்கின்ற மிருகங்களுடைய இரத்தங்கள் அல்லாஹ்வை போய் சேர்வது இல்லை, ஆனால் நீங்கள் எந்த அளவு இரையச்சத்தோடு அவனுக்காக இந்த காரியங்களை செய்கிறீர்கள் என்பதை பார்க்கின்ற அந்த இரையச்சம்தான் அவனை போய் அடைகின்றது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபஸல்லி ரப்பிக்க வன்ஹார். அல்லாஹுடைய பெயரில், அல்லாஹுக்காக, மக்களுக்காக நாங்கள் அறுத்து வெளியிடுகின்ற இந்த உலுஹியாவை பற்றி தான் குர்ஆன் எங்களுக்கு இவ்வாறெல்லாம் தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த உலுஹியாவுக்காக தயாராகுகின்ற நாங்கள் செய்ய வேண்டிய சில ஒழுங்குகளை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். துல்ஹஜ்ஜுடைய தலைப்பிறையிலிருந்து இந்த உலுஹியா என்ற குர்பானை நிறைவேற்றுகின்ற நாள் வரைக்கும் இந்த உலுஹியா கொடுப்பதற்கு யார் தன்னை தயார்படுத்தி கொண்டாரோ அவர் முடி களைவதிலிருந்து தவிர்ந்து கொள்ள, நகம் வெட்டுவது, தலைமுடி வெட்டுவது, மீசை கத்தரிப்பது, உடலிருந்து அழுக்குகள் உள்ள அந்த முடிகளை அழுக்கு நீக்கிக் கொள்வது, இது போன்றவையெல்லாம் துல்ஹஜ்ஜுடைய தலைப்பிறைக்கு முன்னால் அவர் செய்து தன்னை ஒரு அலங்காரம் உள்ளவராக அழகுள்ளவராக ஆக்கிக்கொண்டு இந்த கடமைக்காக அவர் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுங்குமுறையை பற்றி எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அதுபோல நாங்கள்
உலுஹியாவுக்காக கொடுக்கின்ற அந்த பிராணிகள் ஆடு மாடு ஒட்டகங்களை நன்கு பராமரிக்க வேண்டும். அதுக்கான உணவுகளை கொடுக்க வேண்டும், நீரை கொடுத்து நீர் புகட்ட வேண்டும், உணவுகளை கொடுத்து சாப்பாடு கொடுக்க வேண்டும். மெலிந்து போனவைகள் சாக கிடக்கின்றவைகள் எல்லாத்தையும் நாங்கள் அறுத்து இன்னொரு மனிதர்களுக்கு உணவாக கொடுக்க முடியாது. அது மிருகங்களுக்கு செய்கிற அநியாயமும் மக்களுக்கு செய்கின்ற ஒரு அநியாயமும் ஆகும். எனவே உலுஹியாவுக்காக வேண்டி நாங்கள் எந்த மிருகங்களை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த வயதுக்குட்பட்ட 1 வயது 2 வயதுக்குட்பட்ட அந்த ஆடு மாடுல இருந்து அந்த வயதுகளுக்கு உட்பட்டு நாங்கள் எடுக்கின்ற அந்த மிருகங்களை நன்றாக உணவுகள் கொடுத்து கொழுக்க செய்து பராமரித்து எந்த காயங்களும் ஏற்படாத வகையில் அவைகளை கண்காணித்து கொண்டுதான் அந்த பொருத்தமான ஒரு மிருகத்தை அந்த சொல்லப்பட்ட அந்த மிருகத்தை எடுத்து நாங்கள் அறுத்து ஏழைகளுக்காக அதை பங்கீடு செய்ய வேண்டிய அந்த ஒழுங்குமுறையை பற்றியும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல ஒரு மாட்டை எங்களுக்கு தனியாக அறுத்து பலியிட செய்வதற்கு அறுத்து கொடுப்பதற்கு பலியிடுவதற்கல்ல அறுத்து கொடுப்பதற்கு எங்களுக்கு முடியுமான சக்தி இல்லை என்று சொன்னால் நாங்கள் 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டுகளை பங்கு போட்டு, உதாரணமாக ஒரு மாட்டை நாங்கள் இவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டும், அதை தனியாக என்னால் கொடுத்து வாங்க முடியாது என்று சொன்னால் அந்த நேரத்திலே நாங்கள் 7 பேர் கூட்டாக சேர்ந்து ஒரு தொகையை போட்டு அந்த பிராணியை வாங்கி பிறகு அதுக்கான ஒழுங்குமுறைகளை அறுத்து மற்றவர்களுக்கு பங்கீடு செய்யலாம் என்ற அந்த 7 பேர் சேர்ந்து செய்கின்ற முறை பற்றியும் சஹீஹுல் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய காலத்தில் சஹாபாக்கள் 7 பேர் சேர்ந்து கூட்டாக இவ்வாறு குர்பான் கொடுத்ததாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் 7 பேர் சேர்ந்து குர்பான் செய்கின்ற முறையை நாம் மேற்கொள்ள வேண்டும். அறுக்கக்கூடிய பிராணியும் பிராணியுடைய ஒழுங்குமுறை ஒன்று இருக்கு. அந்த பிராணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த குறைபாடும் இல்லாத ஒரு பிராணியாக இருக்க வேண்டும். ஏதோ நாங்கள் ஒன்றை மக்களுக்காக அறுத்து கொடுக்கிறோம் என்பதற்காக கண்டதையெல்லாம் அறுத்து கொடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. அந்த மிருகத்திலே ஒரு கண் பொட்டையானதாகவோ அல்லது காது கிழிக்கப்பட்டதாகவோ அல்லது நொண்டியானதாகவோ நடக்க முடியாதவைகளாக இருக்கக்கூடியவைகளையோ இது போன்று பலகீனங்களுக்கு உட்பட்ட காயங்களுக்கு உட்பட்டவைகளாக அந்த மிருகங்கள் இருக்கக்கூடாது. சொல்லப்பட்ட அந்த மிருகம் எந்த விதமான குறைபாடும் இல்லாத சதைப்பிடிப்புள்ளதாக இருக்க வேண்டும். அதனால் மெலிந்து சாக கிடக்கிற ஒரு மிருகத்தை நாங்கள் விலைக்கு வாங்கி அதை உடனே நாங்கள் உலுஹியா கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அது கூடாது. அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதல்ல. பொதுவாக ஒருவருக்கு நாங்கள் கொடுக்கின்ற போது நல்லதை எவ்வாறு தெரிவு செய்து கொடுப்போமோ அது போலதான் உலுஹியாவுக்காக தெரிவு செய்கின்ற அந்த மிருகத்திலையும் கண் குருடானதாகவோ பொட்டையானதாகவோ நொண்டியானதாகவோ முட்கள் உடைந்தவைகளாகவோ காதுகள் கிழிந்தவைகளாகவோ இது போன்ற எந்த குறைகளும் இல்லாத ஒரு பிராணியாக அவை இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் ஒட்டகங்களாக இருந்தாலும் இந்த குறைகளுக்கு அவை அப்பாற்பட்டவையாக இருக்கின்றனவா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இந்த உலுஹியாவை நாங்கள் கொடுப்பதற்கான ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலுஹியா எப்போது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தொழுகைக்கு பிறகுதான் இதை கொடுக்க வேண்டும். ஹஜ்ஜி பெருநாளிலே முதலிலே போய் நாங்கள் தொழ வேண்டும். அங்கு தொழுவது எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. போய் தொழுது விட்டு அந்த இபாதத்துகளை முடித்துவிட்டு வந்துதான் நாங்கள் இந்த சொல்லப்பட்ட அனுமதிக்கப்பட்ட பிராணியை அறுத்து மக்களுக்கு பங்கீடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அது உலுஹியாவாக அல்லது குர்பானாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லாஹ்விடத்தில் நன்மை தரப்படும். தொழுவதற்கு முன்னால் அறுக்கப்பட்டதாக இருந்தால் அது குர்பானியுடைய நன்மையிலே போய் சேராது. சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு உணவுக்காக ஒரு பிராணியை அறுத்தது போன்ற ஒரு கடமையிலே போய் சேருமே தவிர குர்பானுக்குரிய நன்மையான ஒரு கடமையிலே போய் சேராது. ஏன்னால் அப்படி ஒரு நபித்தோழர் தான் அறுத்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன நேரம் அது ரசூலுல்லாஹ் அது குர்பானிலே சேராது, வீட்டுக்கு அறுத்த ஒரு உணவுக்காக அறுத்தவையாக சேரும் என்ற அடிப்படையில் சொன்ன செய்தியையும் நாம் ஹதீஸ்லே பார்க்கிறோம். எனவே இதற்கென்ற ஒரு நேரம் இருக்கிறது. தொழுகைக்கு பின்னாலிருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் முடிவடைகிற வரைக்கும் நாங்கள் இந்த உலுஹியா குர்பானை கொடுத்து கொள்ள முடியும். அறுக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிதான் நாம் மிருகத்தை அந்த பிராணியை அறுக்க வேண்டும். அப்படி சொல்லாமல் நாங்கள் அறுத்தால் அந்த உணவு உண்பது எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. கோழி அறுப்பதாக இருந்தாலும் சரி, ஆடு மாடு ஒட்டகங்கள் அறுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய பெயரை சொல்லி அல்லாஹுக்காகத்தான் நாங்கள் இதை அவன் அனுமதித்ததற்காக வேண்டி, அவன் எங்களுக்காக தந்தவைக்காக வேண்டி, அவன் எங்களுக்காக படைத்தவைக்காக அவனுடைய பெயரை கூறிதான் நாம் அறுக்க வேண்டும்.
சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவது எப்படி சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல் அறுக்கும்போது பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர்னு சொல்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அறுக்கின்ற போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தான் அந்த மிருகத்தை அறுக்க வேண்டும். அறுக்கின்ற போது கத்தியை நன்றாக கூர்மையாக்கி கொள்ள வேண்டும். மொட்டை கத்திகளெல்லாம் ஒரு பிராணியை அறுக்கக்கூடாது, தடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து அப்படித்தான் சொன்னார்கள், ஆயிஷாவை கத்தி எடுத்து கொண்டு வா, அதை கூர்மையாக்கி கொண்டு வா என்று சொன்னார்கள். பிராணியை அறுக்கின்ற போது கத்தியை நன்றாக கூர்மையாக்கி கொள்ள வேண்டும். ஒட்டகத்தை அறுக்கும் போது நிற்க வைத்து அறுப்பார்கள். ஆடு மாடு ஒட்டகங்களை அறுக்கும்போது ஒரு பக்கமாக சாய்த்து அந்த களத்தினுடைய நடுப்பகுதியால் வெட்டுவார்கள். அது வெட்டின உடனே அந்த நரம்பு வெட்டின உடனே இரத்தங்கள் வெளியேறும். அது இரத்தம் வெளியேறுவது அந்த மிருகத்துக்கு இலகுவாக்கி கொடுப்பது தான். அதனால் இந்த பாதிப்பு மிருகத்துக்கு வந்துவிடப் போவதில்லை. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கூறி அறுக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு உண்பதற்கு ஹலாலாக்கப்படுகிறது. ஒரு உலுஹியாவை கொடுக்கின்றவர் தானாக அறுப்பதுதான் மிக விரும்பத்தக்கது, சுன்னத்தானது. என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுக்கின்ற பிராணியை தானாக அறுத்தார்கள். அதை தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் உம்மத்துக்காகவும் அறுக்கிறேன்னு சொல்லி அறுத்தார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்லே பார்க்கிறோம். எனவே உலுஹியா கொடுக்க விரும்பக்கூடிய ஒருவர், அந்த பொறுப்பில் உள்ள ஒருவர், அவராக முன்வந்து அறுக்க தெரிந்த ஒருவராக இருந்தால் அவர் அறுப்பது அவருக்கு தான் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அவர் அறுப்பது தான் மிக உசிதமானது. அதுபோல பெண்கள் மாடோ அல்லது கோழியோ அல்லது இந்த இப்போ சொல்லப்பட்ட இந்த 3 பிராணிகள் ஒன்றை அறுப்பதற்கும் எந்த தடையும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபா பெண்கள் நன்கு கூர்மையான கற்களார் பிராணியை அறுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீஸ்கள் இப்னு மாஜாவிலே புகாரிலே போன செய்திகளில் விரிவாக வரக்கூடிய செய்திகளிலே பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பெண்கள் அறுப்பதும் கூட தடை செய்யப்படவில்லை. ஆகுமான முறையில் அறுப்பதற்கு அவர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் இதை அறுத்து உலுஹியாக கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கும் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. குர்பான் கொடுக்கின்ற போது ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிராணியை கொடுத்தால் மட்டும் போதுமானது. அதாவது ஒரு மாட்டை அல்லது ஒட்டகத்தை அறுப்பதாக இருந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 7 பேர் 10 பேரோ 5 பேரோ 4 பேரோ 3 பேர் இருந்தால் ஒவ்வொருவருடைய தலைக்கும் ஒரு ஆடு அறுக்க வேண்டுமா, ஒரு மாடு அறுக்க வேண்டுமான்னு கேட்டால் அது கட்டாயமே கிடையாது. அவர் வசதி இருந்தாலும் சரி, அவருக்கு சாமானிய ஒரு வசதி நிலையில் உள்ளவராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்துக்கு அவருடைய பொறுப்பு கீழே உள்ளவர்களுக்காக வேண்டி அவர் ஒரு மாட்டை அறுத்தாலே, ஒரு ஆட்டையோ ஒட்டகத்தை அறுத்தாலே அதுவே போதுமானது. குடும்பத்தில் எனக்கு வசதி இருக்குதானே, என் குடும்பத்தில் 4-5 பேர் இருக்கிறார்கள், 4-5 பேருக்காகவே நான் 4-5 மாடுகளை அறுக்க போகிறேன் என்று சொன்னால் அது எங்களுக்கு சுன்னத்தாக்கப்படவில்லை. அப்படியெல்லாம் எங்களுக்கு கட்டாயமாக்கப்படவில்லை. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டை நீங்கள் அறுத்தாலும் ஒரு மாட்டை அறுத்தாலும் அது உங்களுக்கு போதுமானது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு நபித்தோழர் சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குர்பான் கொடுப்பது முறை எப்படி இருந்தது என்று சொல்லி நபித்தோழர் அபு அய்யூப் அல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும்போது சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மக்கள் அவருடைய குடும்பத்துக்காக ஒன்றைத்தான், ஒரு பிராணியைத்தான், அதாவது ஒரு ஆட்டையோ மாட்டை தான் அறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் மக்கள் இன்றைக்கு பெருமைக்காக குடும்பத்திலே கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றாக அறுக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று சொல்லி மக்களுடைய அந்த காலத்தில் அவர் கண்ட நிகழ்ந்த அந்த நிகழ்வை பற்றி குறிப்பிட்டு, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவில் உள்ளது அல்ல, ஒரு குடும்பத்துக்கு ஒன்றை அறுத்தால் போதும், ஒரு மாட்டையோ ஆட்டை அறுத்தால் போதும் என்று சொல்லி அவர் திருத்தி கொடுத்தார் என்ற செய்தியை நாம் இப்னு மாஜா, திர்மிதி போன்ற நூல்களிலே பார்க்கிறோம். இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல குர்பானுடைய உதுஹியாவுடைய இறைச்சிகளை பொறுத்தவரையில் அறுத்தவர்களும் சாப்பிடலாம், அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் சாப்பிடலாம், அடுத்தவர்களுக்கும் அவர்கள் கொடுக்கலாம். தேவை என்றால் அவர்கள் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். சேமித்து வைப்பதற்கு எந்த தடையும் இல்லை. நாங்கள் இது அல்லாஹ்வுக்காகத்தானே அர்த்தம், எனவே உடனே அதை எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்து முடித்து விட வேண்டும் என்ற அந்த மாதிரியான எந்த கட்டாயமான அவசியமும் கிடையாது. நீங்கள் உண்பது போல உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். அதேபோல் மற்றவர்களும் கொடுக்கலாம், மற்றவர்கள் தந்தாலும் நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கிறோம். குர்ஆனில் கூட சூரா ஹஜ்ஜிலே அல்லாஹ் தஆலா 28வது வசனத்திலே சொல்கிறான், நீங்களும் சாப்பிடுங்கள், ஏழைகளுக்கும் கொடுங்கள் என்று சொல்கிறான். பங்கீடு செய்கின்ற முறையை பற்றி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சேமித்துக் கொள்வதை பற்றியும் சொல்லப்பட்டு, எத்தனை நாளைக்கு வேண்டுமானாலும் சேமிக்கலாம். சேமிக்கின்ற அந்த முறை அடிப்படையில் சேமிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உதுஹியாவுடைய இந்த கடமையும் இவ்வாறு தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த உலுஹியாவை அறுக்கின்ற போது நாங்கள் எங்களுக்கு அறுக்க தெரியாவிட்டால் ஒருவரை கூலிக்கு அமர்த்தி அறுப்போம். அப்படி அறுக்கின்ற போது
இந்த பிராணியை அறுப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு தேவை என்ற ஒரு கூலியை நாங்கள் நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு கணக்கை சொல்லுவார். உதாரணமாக எனக்கு ஒரு 3000 ரூபாய் தாருங்கள், நான் அறுத்து உரித்து எல்லாத்தையும் துப்புரவு பண்ணி தருகிறேன் என்று அவர் சொல்வதாக இருந்தால், அவர் 3000 ரூபாய் கேட்டார் என்றால் அந்த 3000 ரூபாயை தான் நான் கொடுக்க வேண்டும். அறுத்ததில் ஒரு பங்கு அவருக்கு கொடுக்கலாம் என்றால் தாராளமாக கொடுக்கலாம், தடுக்கப்படவில்லை. ஆனால் அவர் அறுத்ததுக்கு பின்னால் நீங்கள் 3000 ரூபாய் கேட்டீர்கள், இந்த மாட்டினுடைய அல்லது இந்த ஆட்டினுடைய தோள்கள் எல்லாம் அந்த முட்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள், அதை நாங்கள் அளந்து பார்த்தாலே நிறுத்து பார்த்தாலே 5000 ரூபாய்க்கு சேரும். எனவே நீங்கள் கேட்ட 3000 ரூபாய்க்கு இந்த தோள்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் இந்த மாட்டினுடைய இன்னென்ன பகுதிகளை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லி அறுத்த பிராணியுடைய இவ்வாறான பகுதிகளை அவர் கூலியாக கொடுப்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் செய்யக்கூடாது. அதை நீங்கள் வேண்டுமானால் தோள்களையோ இன்னும் பிற பகுதிகளையோ அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம், அதுவாக கூலியாக்க கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மாட்டை உண்டு அறுத்தார் என்றால் அதனுடைய தோள்களை நிச்சயமாக நாம் கொடுக்கத்தான் போகிறோம். அதை அவருக்கு இனாமாக கொடுக்கலாம், இலவசமாக கொடுக்கலாம், அதை கூலியாக்கி கொடுக்க கூடாது. அவர் கேட்ட கூலி 3000 ரூபாய் வேறாக கொடுக்க வேண்டும். இதை வேண்டுமானால் நீங்கள் இனாமாக இலவசமாக மேலதிகமாக கொடுக்கலாம் என்ற அடிப்படையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசியாக நாம் ஒன்றை சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இலங்கை போன்ற நாடுகளிலே நாம் வாழ்கின்ற போது பல இனத்தவர்கள், பல சமயத்தவர்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு மதத்தினுடைய கொள்கைகள் வித்தியாசமானவை, கலாச்சாரங்கள் வெவ்வேறானவை. ஒரு சாரார் ஏற்றுக்கொள்கின்றவை இன்னொரு சாரார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படியான மல்டி கல்ச்சரல் என்று சொல்லுகின்ற பல்சமய கொள்கைகள் அல்லது கலாச்சாரங்களுடைய நாட்டிலே வாடும் போது நாம் ஒவ்வொருவரும் அடுத்தவர்களுடைய மதத்தை மதிக்கக்கூடியவர்களாக, அடுத்தவர்களுடைய கொள்கைகளை மதிக்கக்கூடியவர்களாக, அடுத்தவர்களுக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். நாம் எனது மார்க்கத்தை என்ற கொள்கை நான் விட்டு கொடுக்க முடியாது. அதுபோல அடுத்த சகோதரருடைய மார்க்கத்தோட கொள்கை அவரும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் எங்களுக்கிடையிலே சகவாழ்வையும் சமூக வாழ்வையும் மேற்கொள்வதற்கு சகோதரத்துவம் என்பது அவசியம். எனக்கு இஸ்லாத்திலே இந்த உலுஹியா கொடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பௌத்த சகோதரனுக்கோ இந்து சகோதரனோ அவருடைய கொள்கை பிரகாரம் அவர் எனக்கு இது அனுமதிக்கு இல்லை என்று சொல்லலாம். அது மதத்துக்கு அப்பாலோ மதத்துக்குள்ளோ இருந்து கொண்டு சொல்லலாம். அப்படியாக இருந்தால் அவருக்கு முன்னால் நான் இந்த உலுஹியா குர்பான் இறைச்சி பாசல்கள் எடுத்துக்கொண்டு போகும்போது நான் கண்ணியமாக மரியாதையாக எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அதுபோல் அந்த மிருகத்தை, அந்த பிராணியை ரோட்டிலே வீதியிலே நான் அழைத்து கொண்டு போகின்ற போது அந்த பிராணியை அழைத்து கொண்டு போகும்போதும் கூட அவர்களுடைய மனங்கள் நோகாதபடி அழைத்து கொண்டு போவோம், அடித்து கொண்டு விரட்டி கொண்டு போவதோ, அல்லது நாம் இறைச்சி பாசல்களை அப்படியே பேக்கில் போட்டு சுற்றி எடுத்துக்கொண்டு இரத்தம் வடிய எடுத்துக்கொண்டு போவதோ, அல்லது அறுத்த அந்த மிருகத்துடைய பிராணியுடைய கழிவுகளை பாதையில் ஒரு ஓரத்தில் கொட்டிவிட்டு போவதோ பார்க்கின்றவர்களுக்கு அது பெரும் ஒரு அசிங்கமாக இருக்கும். அந்த அசிங்கம் ஒரு கோபமாக மாறும், பிறகு அதுவே ஒரு கலவரமாக மாறும். இந்த உணர்வுகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்தவருடைய மனங்களை நாங்கள் புண்படுத்தக்கூடாது. அவருடைய கொள்கை பிரகாரம் இந்த புலால் உணவு அல்லது இந்த மாமிச உணவு அவருக்கு தடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் நாம் அவரை தாண்டி போகின்ற போது கூட கண்ணியமாக, அது அவருக்கு தெரியாத வகையிலே, அவருடைய கவனத்தை இந்த பக்கம் ஏற்படுத்தி கொள்ளாத வகையில் ஒரு அழகான முறையில் அதை பார்சல் பண்ணி அந்த இடத்திலிருந்து நாம் அந்த இறைச்சி பார்சலை கொண்டு போவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். வீதியோரங்களில் இந்த குப்பைகளில் இதை தூக்கி போடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தாத வகையில் நான் எவ்வாறு இந்த உலுஹியாவின் போது நடந்து கொள்ளலாம் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் அது வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஒருவருடைய கருத்தையும் ஒருவர் இன்னொருவருடைய மதத்தையும் சமயத்தையும் கொள்கையையும் மதித்தவராக, கௌரவம் கொடுத்தவர்களாக மாற முடியும். அப்படியான ஒரு முறை உருவாகும் போதுதான் சுமூகமாக எல்லோரும் சகஜமாக சகோதரர்களாக சகவாழ்வு மேற்கொள்கின்ற ஒரு அமைப்பு உருவாகும் என்ற இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு எங்களுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற இந்த அனுமதி சலுகையை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்யாத வகையில், பலரையும் கண்ணியப்படுத்துகின்ற வகையில், ஒரு ஒழுங்கு அமைப்புக்குள் உட்பட்ட வகையில் நாம் இந்த உலுஹியாவுடைய கடமையை புரிந்து கொள்வதற்கு முனைய வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்குரியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி ஒரு தூயமான ஒரு எண்ணத்தோடு இந்த வணக்கத்தை நிறைவேற்ற நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.